அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வைகை அகாடமி. கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கன்சியை தமிழ்நாடு முழுக்க ஃபில் பண்ண போகிறாங்க. அதற்கான அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அரசாணையில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பற்றி நம்முடைய சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கிராம உதவியாளர் இந்த பதவிக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான சர்டிஃபிகேட்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றத பற்றி ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போகிறோம். இதில் கல்வி தகுதி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலும் பாஸ் பண்ணல அப்படின்னாலும், அதாவது ஃபெயில் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு 10 மதிப்பெண் முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் உங்கள்கிட்ட 10ஆம் வகுப்பிற்கான மார்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க் முழுமையாக கொடுத்துருவாங்க. அதில் 1 மார்க் 2 மார்க் குறைக்கிறது எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட கரெக்டாக மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 மார்க் கொடுத்துருவாங்க. இதனால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. மார்க் ஷீட் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே 10 மார்க் கிடைச்சிரும். ஓகே. ரெண்டாவது, இந்த மிதிவண்டி இருசக்கர வாகனம் இந்த லைசன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டெஸ்ட் ட்ரைவ் வைக்க மாட்டாங்க. அதாவது அந்த சைக்கிளையோ டூ வீலரையோ ஓட்டி பார்க்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு 10 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களை சைக்கிள் ஓட்ட வச்சோ அல்லது இருசக்கர வாகனம் ஓட்ட வச்சோ, அதாவது அந்த ஸ்கூட்டி பைக்கு இந்த மாதிரி ஓட்ட வச்சு அதற்கான 10 மதிப்பெண்ணை கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்தாலும் இல்லை, லைசன்ஸ் இல்லை எனக்கு டூ வீலர் நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னு சொன்னாலும் ஓட்டி காமிச்சாலும் உங்களுக்கான அந்த 10 மதிப்பெண் முழுமையாக கிடச்சிரும். இதில் சீரியல் நம்பர் 1 கல்வி தகுதி, இதில் 10 மதிப்பெண். சீரியல் நம்பர் 2 மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன், இதற்கான 10 மதிப்பெண். ஆக மொத்தம் 20 மதிப்பெண் முழுமையாக கிடைச்சிரும். நமக்கு மட்டும் இல்லை, கலந்துக்கிற எல்லாருக்குமே இந்த 20 மதிப்பெண் முழுமையாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எதுலலாம் மார்க் குறைப்பாங்களோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் பணியிடத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் சீரியல் நம்பர் 3 கவனிங்க. வாசித்தல் மற்றும் எழுதும் திறன், இதில் பார்த்திங்க அப்படின்னா 30 மதிப்பெண் கொடுக்குறாங்க. வாசிக்கும் திறனுக்கு 15 மதிப்பெண், எழுதும் திறனுக்கு 15 மதிப்பெண். அதாவது இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க. சரியான உச்சரிப்புடன் பிழை இல்லாமல் நம்ம கரெக்டாக வாசிக்கணும். அதுக்கு 15 மதிப்பெண். அதே போல் ஒரு பேராகிராஃபை வாசிப்பாங்க. அதை நம்ம எழுதணும். எழுதும் போதில் எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கே கம்மா வைக்கணும், அதே போல் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதணும். லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, இந்த ஒளி வேறுபாடு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியாக எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதணும். அப்படின்னா 15 மதிப்பெண் கிடைக்கும். ஆக மொத்தம் இதில் 30 மதிப்பெண். இந்த 30 மதிப்பெண்ணும் முழுமையாக பெற்றால் தான் நம்ம இந்த கிராம உதவியாளர் பணியிடத்தை அடைய முடியும். இதில் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எழுத்துப்பிழையோடு எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் குறைப்பாங்க. அதை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சீரியல் நம்பர் 4 கவனிங்க. வசிப்பிடம் நேட்டிவ் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய அந்த இருப்பிட சான்றிதழை சரியாக நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அதனால் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வில்லேஜில் கிராம உதவியாளர் போஸ்ட் வேக்கண்டாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஆன்லைனில் இருப்பிட சான்றிதழ் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த தாலுகா இந்த வில்லேஜை சார்ந்தவர் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ உங்கள் ஊரில் போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அந்த தாலுகாவில் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஊரை சார்ந்தவராக இருக்கிறதுனால உங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருப்பிட சான்றிதழ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சீரியல் நம்பர் 5 கவனிங்க. நேர்காணல் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவை பொறுத்தளவுக்கு 3 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஒன்று ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அதாவது வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் சப் கலெக்டர், சரிங்களா, சார் ஆட்சியர் இருப்பாங்க. 1. 2வது தாசில்தார் இருப்பாங்க. 3வது ஸ்பெஷல் தாசில்தார். இந்த 3 பேர் கொண்ட குழு உங்களை நேர்காணல் இன்டர்வியூ பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 15 மதிப்பெண். ஆக மொத்தம் இந்த சீரியல் நம்பர் 3, 4, 5 சீரியல் நம்பர் 3க்கு 30 மார்க்கு, சீரியல் நம்பர் 4க்கு பார்த்திங்க அப்படின்னா 35 மார்க்கு, சீரியல் நம்பர் 5க்கு பார்த்திங்க அப்படின்னா
15 மார்க்கு. இந்த 3 இடத்துலையும் தான் உங்களுக்கான மதிப்பெண் வந்து குறைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த மதிப்பெண்ணை வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னா சீரியல் நம்பர் 3ல் வாசித்தல் திறன், எழுதும் திறன், இதுக்கு நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும், அதே போல் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம வந்து சரி பண்ணி வைக்கணும், எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும், எப்படி இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வைக்கணும், அதே போல் சீரியல் நம்பர் 5 இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து கேட்பாங்க, அதற்கு எப்படி வந்து பதில் வந்து சொல்லணும், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து எப்படி கொடுக்கணும், இதை பற்றியெல்லாம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வீடியோகள் வந்து வந்துக்கிட்டே வந்து இருக்கும். நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.